மாட்டுக்கும் பொங்கல் வைக்கிறோம். 2 மாட்டுக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லா மாட்டுக்கும் பொங்கல் வைப்போம். அது ஏன் தெரியுமா? பாரு சுஜன், வெறும் தரிசு நிலமா இருக்கிற நிலத்தை விவசாய நிலமா மாத்தி அதுல பயிர் விளைய வச்சு நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதே இந்த மாடுங்க தான். என்னதான் நிலத்துல அரிசியை போட்டு விளைஞ்சாலுமே அதை பக்குவப்படுத்துறது நம்ம மாடுங்க தான். உங்களுக்கு நான் எவ்வளவோ நிலத்தை எடுத்துட்டு போய் காமிச்சிருக்கேன். பயிர் எந்த லெவல்ல இருந்து வருதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு மூலதனம்னு பார்த்தா இந்த மாடுங்க தான். எல்லார் வீட்லயுமே மாடுங்க இருக்கும். அவங்க எல்லாத்துலயுமே மாடுங்கன்னு சொல்லாம எங்க வீட்டுல ஒரு ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மாடுங்க அந்த அளவுக்கு எல்லார் வீட்லயும் ரொம்பவே முக்கியமானது. அதனாலதான் வீட்டு விசேஷத்துல இருந்து வீடு குத்துணும் போற வரைக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே நம்ம மாடுங்களை தான் முன்னாடி நிக்க வைப்பாங்க. அது சாங்கியம் இல்லை, ஏன்னா அதுதான் உண்மையான மகாலட்சுமி. என்னதான் சாமி போட்டோ இருந்தாலும் நிஜமான மகாலட்சுமி நம்ம மாடுங்க தான். ரொம்பவே நம்மளுக்கு ஆசீர்வாதமோ ரொம்ப செழுமையோ ரொம்ப பசுமையும் இருக்கணும்ன்றதுக்காக தான் மாடுங்களை உள்ள கூட்டிட்டு வரும். நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் தர மாடுங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளா நம்ம கொண்டாடுறோம். மாடுங்களை கடவுளா பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல ஒருத்தரா பார்க்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா மகாலட்சுமிகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.